தீபக் அண்ணா எவிக்ட் ஆகி போயிட்டாரு. ஸோ எவிக்ட் ஆகும்போது அவரே சொல்கிறாரு, முத்துக்குமரன் சொல்கிறாரு, எப்படின்னு என்னால் தாங்க முடியலண்ணே, நீ ஈஸியாக எடுத்துக்கிட்டேன், என்னால் தாங்க முடியலண்ணேன்னு சொல்கிறாரு. சொல்லும்போது தீபக்கே சொல்கிறாரு, இல்லைடா எனக்கும் அழுக தான் வருது, நான் அடக்கிட்டு காட்டாமல் இருக்கிறேன், அவ்வளோதான். எனக்குமே கொஞ்சம் ஷாக் தான். பாவம் அவர் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்திருக்காரு. அவர் நெக்ஸ்ட் வீக் எப்படியாச்சும் நம்ம இருப்போம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துருக்காரு போல இருக்குது. நான் டைட்டில் அடிக்கலாம்னு நினச்சேன்னு சொல்கிறாரு ஒரு இடத்துல. ஆமாம், அவர் முதல்ல அவரே ஒரு இடத்துல எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். பட் வர்றவங்க எல்லாருமே அவரோட கேம் பிளே சூப்பர் சூப்பர்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ பாவம் நல்லா விளையாண்டாரு. நல்ல ஒரு பிலோ த பெல்ட், சுனிதா சொன்ன மாதிரி பிலோ த பெல்ட் போகாமல் எந்த இடத்துலையும் தன்னோட டிக்னிட்டி விட்டு கொடுக்காம கரெக்டாக அந்த கேம் விளையாடினாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி எவிக்ட் ஆகி போகிறாரு. முத்துக்குமரன் ரொம்பவே இமோஷ்னல் ஆகி ஒரு சின்ன குழந்தை ஏதோ வேண்டாத என்னடா பண்ணன்னு தெரியாமல் பண்ணோம் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவரால் அதை பேர் பண்ணிக்க முடியல. நான் உன்னை ஸ்டேஜில் தூக்கி வச்சுட்டு நிற்கலாம்னு நினச்சேனே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா போயிட்டு தீபக் அண்ணா ட்ராஃபி எடுக்கிறாரு. ஈசும் எல்லாருமே வந்து அப்செட் ஆகுறாங்க, எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா தீபக் அண்ணாவை யுனானிமஸாக எல்லாருக்கும் பிடிக்கும். சாச்சனாவுமே கடைசி கிளம்பும்போது சாரி அண்ணன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இந்த ட்ராஃபி உடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து சொல்லுவார், இந்த ஆல் ஓவர் தி சீசன்ஸில் நீங்கள் தான் வந்து பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் அந்த கேப்டன் அந்த கிரீடத்தை எடுத்துகிட்டு வாங்கன்னு. ஸோ இதிலே தெரியுது முத்துக்குமரனை கூப்பிட்டா தான் அவர் கரெக்டாக எடுத்துகிட்டு வருவாருன்னு தெரியும். அதனால் முத்துக்குமரன்ட்ட சொன்னோன்னே அவர் கரெக்டாக போய் எடுத்துகிட்டு வராரு. அதை முத்துக்குமரனை சொல்லியே அதை போட்டு விட சொல்கிறாரு. அப்போ நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், முத்துக்குமரன் வந்து ஷூவை கலட்டிட்டு அதுக்கப்புறமா அதை போட்டு விடுவார். ஸோ எவ்வளோ ரெஸ்பெக்ட் வச்சுருக்காரு, ஒரு அண்ணனா எவ்வளோ ரெஸ்பெக்ட் வச்சுருக்காரு அப்படிங்கிறது தெரியும். அப்போ முத்துக்குமரனே ஒரு இடத்துல சொல்லுவார், இன்றைக்கி இந்த நிமிஷம் நான் அதிகமாக மதிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் நீ தானே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை கேட்டுட்டு தீபக் அண்ணாவும் வந்துட்டு டே எனக்கு ஒரு நல்ல தம்பி கிடச்சிருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் பிக் பாஸ் வந்து நீங்கள் இந்த க்ரௌன் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் உங்களுக்கு ஒரு ட்ராஃபி கொடுக்குறேன்னு சொல்லி இந்த க்ரௌன் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதே மாதிரி மஞ்சரிக்கும் கொடுத்துருக்கலாம். அப்புறம் தீபக் அண்ணாவோட பையன் அத்வித்கிட்டையும் சொல்லுவார், யுவர் டேட் இஸ் அ சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லுவார். ஸோ எனக்கு வந்து என்ன ஒரே ஒரு இது இருந்ததுன்னா, கண்டிப்பாக தீபக் அண்ணா ரொம்ப டிசர்வ் பண்ணுறாரு. பட் அது ரொம்ப குட்டி பையன் நிலவுக்கும் சொல்லியிருக்கலாங்கிறது மட்டும்தான் எனக்கு ஒரு சின்ன வருத்தம். பிக் பாஸ் இதை சொல்லும்போது மஞ்சரியோட பையன் நிலவுக்கும் அதை சொல்லி அனுப்பியிருந்திருக்கலாம். போன வாரம் தான் அவங்களும் எவிக்ட் ஆகி போனாங்க. சரி, இட்ஸ் ஓகே. தீபக் அண்ணா இது எல்லாமே டிசர்வ் பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இட்ஸ் அ கேம். ஸோ ஏதோ ஒரு இடத்துல எண்ட் ஆகி தான் ஆகணும். எவிக்ட் ஆகி போயிட்டாங்க. ஸோ இனி போயிட்டு என்ன பண்ணுறாங்கங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.